ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாம் தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கறது இல்லை. பைசா வாங்கிட்டு நம்ம எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல. எல்லா தொழில்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, இப்போ நம்ம அந்த 2024க்கான ஸ்க்ரீன் அவுட்டில் தான் இருக்கிறோம். நேற்றுக்கு மார்க்கெட் முடிவில் நமக்கு இப்போ 18 ஷேராக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எது ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வருவோம். அது அந்த நம்ம பேராமீட்டர்ஸை எக்ஸீட் ஆகும்போது, எதர் ஹையர் லெவல் எக்ஸீட் ஆகும்போதோ லோயர் லெவலில் எக்ஸீட் ஆகும்போதோ நமக்கு இந்த லிஸ்ட்டில் இருந்து போகும். அதனால் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த லிஸ்ட்டு ஆல்டர் ஆகிட்டே இருக்கும். இதில் ஸ்ட்ராங்காக ப்ரெசிஸ்ட் ஆகக்கூடிய கம்பெனிஸை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த லிஸ்ட்டு இது சம்மந்தமாக ஒரு டுட்டோரியல் வீடியோ நம்ம பின்னாடி போடுவோம். இது நான் சீக்கிரமாக டார்கெட்டுக்கான ஒரு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லிஸ்ட்டை எப்படி நம்ம பிக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நம்ம போடுவோம். நண்பர்களே, நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டார் பார்த்துட்ருக்குறோம். இதில் நமக்கு லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனி 2 கம்பெனி. ஒன்று டிசிஐ, இன்னொன்று கேட்வே. இது 2 தான் லிஸ்ட்டாக இருக்குது. முதல்ல இதை நம்ம பார்த்துருவோம். இதுக்கப்புறம் பொட்டன்ஷியலாக க்ரோத் ஆகக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. சிலது எக்ஸீட் ஆகிருக்கும். அது மார்ச் மாதத்துக்கு பிறகு ரீசெட் ஆகிட்டு திருப்பி போகுதாங்கிற ஒரு அனாலிசிஸ் வச்சுக்குவோம். இல்லாட்டி அது ரீசெட் ஆகிற ப்ரைஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏர்லி அலார்மை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆஸ்பெக்டில் நம்ம ஒன்றா நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம இது லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு இன்ட்ரோ ஓவர் வியூ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2030 வரைக்கும் இதோடைய க்ரோத் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அதில் தெரிஞ்சு போகுது. அப்போ இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். யாரெல்லாம் இன்னும் அச்சீவ் பண்ணலையோ அது இப்போ இந்த லிஸ்ட்டில் வரும். ஆல்ரெடி ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ புக் வேல்யூ கரெக்ஷன்ஸுக்குள்ளே வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் கீழே இருக்கும். அதை நம்ம பார்த்து அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேட்வேஸ். கேட்வே என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1 இயர் ரிட்டர்ன் ஸ்டாக் ப்ரைஸில் 1 இயர் ரிட்டர்ன் 71% கொடுத்துருக்குறாங்க. 1 மந்த் ரிட்டர்ன் 14% கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம போன மாதம், அதாவது நவம்பர் மாதம் எண்டில் வாங்கி போட்டிருந்தோம்னா டிசம்பர் மாதத்துக்கு 14% இதிலேருந்து நமக்கு கிடச்சிருந்துருக்கும். நம்ம வாங்கினவங்கெல்லாம் ஓகே, வாங்காதவங்களாம் அடுத்த தடவைக்கு உண்டான ஏற்பாடை நம்ம பார்த்துக்குவோம். இப்போ நம்ம கேட்வேவோட டிக்கெட் ஆப்பரோட இதை பார்த்துருவோம். ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது, என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜாக இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது, க்ரோத் லோவாக இருக்குது, வேல்யூஷன் ஹையாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸஸ் லோவாக இருக்குது. இந்த க்ரோத் லோவாக இருக்குது அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இவங்க எடுத்திருக்கிறது இன்டர்னலாகவே தான் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் இந்த வருஷம் ரெவென்யூ க்ரோத்து 3 இயர்ஸ் எடுத்து வச்சுருக்கிறான், கேஷ் ஃப்ளோ 3 இயர்ஸ் எடுத்திருக்கிறான், இபிஎஸ் 3 இயர்ஸ் எடுத்து வச்சுட்டு இது லோவாக இருக்குது அதோட ஸ்கோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ஓவர் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க செக்டார் பிபி 6.43 இருக்குது. கம்பெனியோட பிபி 3.28 இருக்குது. ஸோ இப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம வேற ஒரு கம்பெனியோட அனலைஸ் பண்ணும்போது ஏன் இது இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அது அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நான் ரெஃபரன்ஸும் எடுத்து கொண்டு வரேன். செக்டார் பிஇ 55% இருக்குது, 55 பாயிண்ட் இருக்குது. இவங்களோட பிஇ 24 பாயிண்ட் இருக்குது. இதுவே இன்னும் டபுளாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஆஸ்பெக்ட்லேயே இது இன்னும் டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஆனால் இது டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆகும்னா உடனே இல்லை, அது ஒரு காலப்போக்கில் இன்க்ரீஸ் ஆகணும். அது குறைஞ்சாலும் இது குறைஞ்சிரும், இது குறைஞ்சா இது கூடினாலும் கேப் குறையத்தான் செய்யும். அது செக்டார் பிபி பிஇ குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட கேப் நேரோ ஆகும். ஸோ இப்போ அந்த ரிஸ்க்கெல்லாம் இருக்குங்கிறத நம்ம எப்போதுமே புரிஞ்சுக்கணும். இவங்க ஒரு
ஸ்மால் கேப் கம்பெனி ரிஸ்க் வந்து ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய கம்பெனி. இதுவரைக்கும் ஹை ரிஸ்க்ல இருந்துட்டுருக்கு. இப்போ வந்து இனிமே இண்டஸ்ட்ரி குரோத் இருக்கிறதுனால இந்த ரிஸ்க் வந்து ஹை ரிஸ்க்லேருந்து மாடரேட்டா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன பண்ணியிருந்திருக்கிறாய்ங்க, போன செப்டம்பர்ல ஹையா வச்சுட்டான். இந்த செப்டம்பருக்கு லோவா குறைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து டிசம்பர் மாசத்துலருந்து திருப்பி இப்ப ஏத்திக்கிட்டு இருக்கிறான். இப்ப பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து 0.6% வந்து ஏத்தியிருக்கிறான். யாரு? எஃப்ஐஐஸ் ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. டோட்டல் புரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து 32%ம் அன்பிளெட்ஜ்டு ஸ்டாக்ஸு நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 39% வச்சிருக்கிறாய்ங்க. யார காட்டிலும் கூட இருக்கு பாருங்க. புரமோட்டர்ஸ காட்டிலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட வச்சிருக்கிறாய்ங்க. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எவ்வளோ தூரம் ஆட் ஆயிருக்கிறான்னு பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இப்ப மாத்திரமே வந்து பாயிண்ட் இப்போ 1.09 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான். டிசம்பர் மாசத்துக்கே. அப்ப இது இன்னும் கொஞ்சம் இவன் பாருங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. 39% அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறான். எஃப்ஐஎஸ்ஸாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, எஃப்ஐஎஸ்ஸாவது பார்த்தோம்னா கீழ 16லேருந்து 12 வரைக்கும் இறக்கிட்டு திருப்பி 13ன்னு போட்டு வச்சிருக்கிறான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னாக்க, எஃப்ஐஎஸ் உள்ள வந்து இத வாங்க ஆரம்பிக்கும்போது, இவன் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிருவான். அப்ப இவனுக்கு குறையும். எஃப்ஐஎஸ்க்கு இன்கிரீஸ் ஆகும். நம்ம அப்ப ரீட்டெய்லர்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு நம்ம ஹைல போய் மாட்டிக்கக்கூடாது. நம்ம லோல வரும்போது வாங்கிக்கிட்டு ஹைல குடுத்துட்டு போணும். அது அந்த அனாலிசிஸ்லாம் நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம். அ நம்ம வந்து அ ஒரு ஸ்டாக்க வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஓவர் வியூல வந்து எந்த அளவுக்கு செக்டாரோட பிபி, செக்டாரோட பிஇ அது வந்து இந்த ஸ்டாக்கோட அ ம ம பிஇ, பிபியோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, இன்னும் அப் குரோத் இருக்கா? இல்லையாங்கிறத ஒரு பாராமெட்ரிக் எடுத்துக்கிறோம். இது 1. 2வது அனாலிசிஸ்ட்லாம் என்ன செய்றாங்க? அவங்க வாங்க சொல்றாங்களா? விக்க சொல்றாங்களா? அப்படிங்கிறது 2வது நம்ம வந்து அ ஒரு மெட்ரிக் சிஸ்டமா எடுத்துக்கிறோம். இது இன்னும் வளரப்போகுது அப்படிங்கிறதுக்கு. நான் சொல்றது இங்க. நம்மளுடைய ஃபில்டரோட மெட்ரிக் சிஸ்டம் வேற. அதுக்குள்ள ஃபில்டர் ஆனதுக்கு பிறகு இன்சைட் நம்ம இத பார்க்குறோம். அதுலயே இதெல்லாம் வரும். இதெல்லாம் அதுக்குள்ளேயும் வரும் பாராமீட்டருக்குள்ள. அதுல கூடுதல் தகவல் கொஞ்சம் சேர்த்து நம்ம ஃபில்டர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, ஃபினா ஹோல்டிங் பேட்டர்னுக்குள்ள வரணும். இது அடுத்தது. மேல ஏறுமா இல்லையான்னு. அப்ப முதல்ல வந்து புரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து எஃப்ஐஎஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்ங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாய்ங்கன்னு பார்க்கணும். என்னன்னா, எஃப்ஐஎஸ் விக்கும்போது, அந்த ஸ்டாக்குக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி போட்டுக்குவான். அப்பதான் வந்து திருப்பி எஃப்ஐஎஸ் உள்ள என்ட்ரி ஆகும்போது, இவன் ப்ராஃபிட் புக் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள போய்க்கிட்டே இருக்கும் இவங்களுக்குள்ள. ஸோ, இப்ப எஃப்ஐஎஸ் இப்போ கொஞ்சமா ஏத்தி இருக்கிறாய்ங்க. இது வந்து பிப்ரவரி, மார்ச் இறங்கிட்டு ரீசெட் ஆகும்போது, எஃப்ஐஎஸ் ஓட ஃபில் வந்து கூட இருக்கிறதுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுவோம். இப்ப இத செக் பண்ணிட்டு இருக்கும்போதே, நம்ம வந்து இவனோட இத நம்ம பார்த்துருவோம். அ ம ம ம ஃபினான்ஷியல் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பார்த்துருவோம். அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்க போறதுக்கு முன்னாடி, கேட்வேயோட பிசினஸ் மாடல் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் எல்லாமே மல்டி மாடல் லாஜிஸ்டிக் சர்வீசஸ்க்குள்ள போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப எந்த கம்பெனி மல்டி மாடல் லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டீஸோட இருக்கிறானோ, அந்த கம்பெனிக்கு தான் இனிமே மார்க்கெட் இருக்கும். மிச்சதெல்லாம் வந்து லோயர் லெவல்ல இருக்கும். இவங்களுக்கு தான் வந்து ஹையர் லெவல் ரெவென்யூக்குள்ள போகும். மிச்சவங்களுக்கெல்லாம் லோயர் லெவல் ரெவென்யூக்குள்ள போகும். இதெல்லாம் வாச்சான் போச்சான் கலையா இருக்கும். இல்லாட்டி சின்ன சின்ன கம்பெனிஸ் இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி கம்பெனிஸ்லாம் அவங்க வந்து அந்த மாரி ஒரு சின்ன செக்டார் எக்ஸ்போர்ட்லாம் இல்ல, பெரிய லாங் ட்ரிப்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா, லோக்கல்குள்ள ஒரு அ சரவுண்டிங்குள்ள இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து அந்த மாரி சின்னதுக்குள்ள போவாங்க. அதனால நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அ சின்னதெல்லாம் வாச்சான் பொழச்சாக்கண்டையா போயிறக்கூடாது. ரிஸ்க் எடுக்கக்கூடாது. மல்டி மாடல் யார் இருக்கிறாங்களோ, அதில தான் நம்ம ஷேர வந்து முதலீடு பண்ணி நம்ம எடுக்கணும். நம்ம பிசினஸ் பண்ணல முதலீடு பண்ணி ஷேர்லருந்து லாபத்த எடுக்க போறோம். அதனால மல்டி மாடல்ல இருக்கிறது வந்து சேஃப்குள்ள போகும். ஸோ, இப்ப இவன்ட்ட மல்டி மாடல் இருக்கான்னாக்க இருக்கு. என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க, ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. இது வந்து ஃப்ரைட் போர்ட்டு, கார்கோலருந்து வருதுனாக்க இந்த பார்ட் இருக்கு. வேர்ஹவுசிங் குடுக்குறாங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் குடுக்குறாங்க.
ஸோ, இப்போ சர்வீஸ் ஆஃபரிங்கில வந்து 4 மாடல்லயும் இருக்கு. வேர்ஹவுசிங்லயும் இருக்கு. டெக்னாலஜி வந்து டிசிஐல சூப்பரா இருக்கு. அதே மாரி இவங்க டெக்னாலஜி இன்டகிரேஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்கங்கிறது இவங்களுடைய ரிப்போர்ட்ல நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். சைட்ல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியல. ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்னு சொல்லிட்டு அவன் ஒரு 3, 4 ஏரியாவ தான் பொசிஷன் பண்ணியிருக்கான். 2 ஏரியாவ தான் ஃபுல்லா பொசிஷன் பண்ணியிருக்கிறான். இன்னும் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ் இன்னும் நெறைய இம்ப்ரூவ் பண்ணணும். டயர் 2, டயர் 3க்குள்ளலாம் வரணும். டிசிஐ உள்ள வந்துட்டான். டிசிஐயோட நான் கம்பேர் பண்ணும்போது, அவன் உள்ள வந்துட்டான். இவன் இன்னும் உள்ள வரல. இவன் கீ பாயிண்ட்ட மாத்திரம் தான் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து இவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன இருக்கு? அப்படின்னு சொன்னா, ஐசிடி கெப்பாசிட்டி வந்து 7,10,000 டன்ஸ்க்குள்ள வருது. சிஎஃப்எஸ்இ கெப்பாசிட்டி வந்து 5,36,000. இந்த ஐசிடி, சிஎஃப்எஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்க, கண்டெய்னர் ஃப்ரைட் சர்வீசஸ். இங்க இருக்கா? கண்டெய்னர் ஃப்ரைட் சர்வீசஸ் இந்த இதெல்லாம் உள்ள வருதா? இது வந்து கார்கோ உள்ள வருதா? டொமஸ்டிக் இதுக்குள்ளலாம் வருதா? இதுதான். ஸோ, இப்ப இதனுடைய கெப்பாசிட்டி இங்க இருக்கு. டோட்டல் வேர்ஹவுஸ் கெப்பாசிட்டி 1,62 ஸ்கொயர் ஃபீட்ல இவன் வச்சிருக்கிறாங்க. இப்ப எக்யூப்மென்ட்ஸ் பேங்க்ங்கிறது வந்து இவங்க கையில இருக்கக்கூடிய மெட்டீரியல் அம் அ மெட்டீரியல் மிஷினரி அண்ட் மெட்டீரியல்ஸ். இப்ப இதுல வந்து ட்ரெயின் செட் 31 இருக்கு. 21 ஓன்டு, 10 லீஸ்டு. இப்ப என்னன்னாக்க, கண்டெய்னர் யாருமே வந்து எல்லாருமே ஓனா வச்சிருக்க மாட்டாங்க. கண்டெய்னர் வாங்கி வச்சிருப்பாங்க. சில பேர் கண்டெய்னர் லீஸுக்கு எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் கண்டெய்னர் வச்சிருப்பாங்க. பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகும்போதோ, இல்லாட்டி திடீர்னு ஆர்டர் டிமாண்ட் வரும்போது லீஸுக்கு எடுத்து, இல்லாட்டி வாடகைக்கு ரென்ட்டுக்கு எடுத்து ஓட்டுவாங்க. டிராக்டர் ட்ரெய்லர்ஸ் 525 பிளஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ரீச் ஸ்டேக்கர்ஸ் 45 இருக்கு. ஹைட்ரோ கிரெயின்ஸ் 20 இருக்கு. ஃபோர்க் லிஃப்ட் 68 இருக்கு. இதெல்லாம் இங்க இருக்கு. டிராக்டர் ட்ரெய்லர்ஸுங்கிறது நல்ல டீ டீ போர்டு டீ போர்டு வெஹிக்கிள் வந்து போயிட்டுருக்கு. ட்ரெயின் செட்டு கண்டெய்னர்ஸ் ட்ரெயின் செட்டுக்கு உண்டான கண்டெய்னர்ஸ் இருக்கு. இதெல்லாம் அவன்ட்ட இருக்கக்கூடிய மிஷினரி. ஸோ, இப்போ இதெல்லாம் இவனுக்கு அசெட்டு. எங்கெங்கெல்லாம் அசெட் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1,62,000 ஸ்கொயர் மீட்டருக்கு இவன் வந்து குடவுனே இருக்கு. அதோட லேண்ட நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இது பூரா அவனுக்கு கம்பெனியோட அசெட். இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய அத்தன விஷயமுமே நெட் ஒர்த் கம்பெனியோட நெட் ஒர்த்ல வர்றதுக்கு இதுதான் நெட் ஒர்த்தோட மெட்ரிக். இது போக கேஷ் ரிசர்வ் இருக்கும். அதுக்கப்புறம் பேயபிள் அசெட்ஸ் இருக்கு. மைனஸ் பேயபிள் இது பேயபிள் ரிசீவபிள் அசெட்ஸ் மைனஸ் பேயபிள் லையபிலிட்டீஸ். இதெல்லாம் நம்ம வந்து போடும்போது தான் கம்பெனியோட நெட் ஒர்த். இது எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு சின்ன விஷயமா குடுக்கிறது தான் புக் வேல்யூ. இப்ப இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி, நல்லா போய்க்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இவங்களுக்கு கூட எக்ஸ்பான்ஷன் பிளானும் இருக்கு. நல்லா கொண்டு போணும். கடன வந்து டோட்டலா ஃப்ரீ பண்ணணும். அப்படிங்கிற மாரிலாம் இவங்க வந்து பிளான் வச்சிருக்கிறாங்க. அத நோக்கி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அசெட் ஸ்ட்ராட்டஜிக்கல் பேஸ்டு அசெட்ஸ வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றதுக்கான முயற்சிகளையும் கொண்டு போறாங்க. ஆப்வியஸா இந்த மாரி முயற்சி எடுத்தாங்கன்னாலே கடன் கொஞ்சம் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட போனா பிசினஸ தாண்டி போகக்கூடாது. பிசினஸ்க்குள்ள தான் இருக்கணும். ஸோ, இப்ப இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியோட ஃபண்டமெண்டலா பிசினஸ் மாடல் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட இப்ப நம்ம வந்து டீட்டெயில்ஸ் மெட்ரிக் சிஸ்டம் அண்ட் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ நம்ம பார்ப்போம். கரண்ட் பிரைஸ் வந்து இப்ப 166 இருக்கு. இயர் ஹை 121 வந்திருக்கு. லோ வந்து 58 இருந்திருக்கு. ஸ்டாக் P/E 23 இருக்கு அப்டேட்டட். புக் வேல்யூ வந்து 36 இருக்கு. நம்ம அத 37ன்னு வச்சுக்கலாம். ஆ ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு 12.8%. 13% வந்து கேப்பிட்டல் எம்ப்ளாய்டுக்கு இவன் எடுக்கிறான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியே 14%க்கு எடுக்கிறான். ஃபேஸ் வேல்யூ ரூ. 10. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபேஸ் வேல்யூ ரூ. 10. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்க, புக் வேல்யூ வந்து 3.20ல இப்ப டிராவல் ஆயிட்டிருக்கு. இண்டஸ்ட்ரி P/E 41 இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட அனாலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கம்பெனி ஹாஸ் ரெட்யூஸ்டு டெப்ட்ட வந்து குறைச்சிருக்கிறாய்ங்க. கொஞ்சம் குடுத்துட்டு கொஞ்சம் வாங்கியிருக்கிறாய்ங்க. அத நம்ம பேலன்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல பார்ப்போம். கம்பெனி ஹாஸ் டெலிவர்ட் குட் ப்ராஃபிட் குரோத் 25% சிஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். 25% 5 வருஷத்துல இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. கம்பெனி ஹாஸ் பீன் மெயின்டெயின் த ஹெல்தி டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 94%ன்னு குடுத்துருக்கிறாங்க. என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, புக் வேல்யூ வந்து 3 டைம்ஸ் வந்து
போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா 4 டைம்ஸ் வந்துட்டு இப்ப கீழ இறங்கியிருக்கு. அதனால 3 டைம்ஸ்ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து ரொம்ப லோவா இருக்கு. 32% தான் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இருக்கு. மிச்ச கம்பெனிலாம் பார்த்தோம்னா 60, 70, 55 அந்த ரேஞ்சுல இருக்கும். பட் இதுல லெஸ் தென் 50 இருக்கு. கம்பெனி ஹேஸ் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஓவர் லாஸ்ட் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ வரும்போது கம்பேர் பண்ணும்போது சிஜிஆர் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. எது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு. கண்டெய்னர் லையபிலிட்டி வந்து ரூ. 4,900 கோடி இருக்கு. லீஸ்டு இருக்கு, ரென்ட்டுக்கு இருக்கு. ஸோ இப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட பார்ப்போம். 2021 ஆஃப்டர் கொரோனா வந்து டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரேக் த்ரூ தான்னு வச்சுக்குவோமே. இவன் 1100 கொண்டு வந்துட்டான். அதுவும் 2019ல 867 நம்ம 2020 எடுக்கல அப்ப. 2019ல 867 அதிலிருந்து இந்த 2020 ஸ்கிப் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், 2021ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரூ. 300 கோடி அ கெயின் அதாவது வந்து ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2022ல அது ஒரு ரூ. 200 கோடி கெயின் இது வந்து ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா 2023ல வந்து ரூ. 30 கோடி தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்ப 1396 ப்ரீவியஸ் இயர கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 30, 36 கோடி தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்ப அடுத்த தடவ ரெவென்யூ வந்து குறைய போதா, கூட போதாங்கிறத நம்ம ஃபர்தரா பார்ப்போம். டிடிஎம் வந்து 1451ன்னு வச்சுக்குவோம். சரி. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தோம்னா ரூ. 1000 கோடி இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிருக்கு. டோட்டலா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 355 இருக்கு. கரண்ட் இயர்ல 2023ல 355 கோடிக்கு இருக்கு. இதே இது வந்து போன இயர் வந்து 363 கோடி. அத கம்பேர் பண்ணும்போது 8 கோடி கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 2% இந்த வருஷம் அதாவது 2023 மார்ச்சோட சப்மிஷன்ஸ்ல 2% இறங்கியிருக்கு. அவன் இப்ப 27 தான் இருக்கறதுலயே ஹை. இல்ல 33 வச்சிருக்கிறான் 2020ல. என்னது அதான் செலவே இல்லையே, ஆப்பரேட்டிங்கே இல்லாம இருக்கிறது மாத்திரம் தானே பண்ணியிருக்கிறாய்ங்க. ஸோ, இப்ப இங்க 25 வந்திருக்கு. போன தடவ காட்டிலும் இந்த தடவ கம்மியா இருக்கு. இது ஒரு வேள ரீசெட் ஆகுது அப்படிங்கிறத கூட நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதர் இன்கம்ல என்ன அதர் இன்கம் உனக்கு இருக்கு? எக்செப்ஷனல் ஐட்டம்ஸ் அண்ட் அதர் இன்கம் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூடியிருக்கு. அ அப்படிங்கிறது நம்மளால இங்க புரிஞ்சுக்க முடியுது. இன்ட்ரெஸ்ட் வந்து 44க்கு இருக்கு. அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 236 கோடி. இது போன வருஷத்த காட்டிலும் ரூ. 11 கோடி கூட. ரூ. 11 கோடி கூடங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.6%ன்னு வச்சுக்குவோமே. அது அவனுக்கு கூட தான் இருக்கு. இபிஎஸும் வந்து ஒரு 0.2% கூட எடுத்திருக்கிறான். போன தடவ ரூ. 4.50 இருந்தது. இப்ப ரூ. 4.68 72 பைசா இருக்கு. இது 2021ஓட கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. 0.06% கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. அப்ப ஒரு கர்வ் கீழ இறங்கிட்டு திருப்பி ரீசெட் ஆகி மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன நமக்கு இங்க காம்ப்ரஹென்சிவா என்ன நடந்திருக்கு? காம்பவுண்டடா என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போமே. 10 இயர்ஸ்ல 10%, 5 இயர்ஸ்ல 12%, 3 இயர்ஸ்ல 56% இன்கிரீஸ் ஆயிருக்கா? இப்ப டிடிஎம் 4%ன்னு வச்சிருக்கிறான்னா, இத காட்டிலும் இது கொஞ்சம் கூட இன்கிரீஸ் 60% 3 இயர்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது 60ன்னு வந்துச்சுனாக்க, இது மேல ஏறிரும். ஸோ, அப்ப சேல்ஸ் குரோத் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுலயும் பர்ட்டிகுலரா லாஸ்ட் 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் குரோத் வந்து ரொம்ப பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. இது தொடருமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். காம்பவுண்டட் ப்ராஃபிட் குரோத்தும் வந்து பார்த்தோம்னாக்க 24, 25 அதாவது 10 வருஷத்துல 24%, 5 வருஷத்துல 25% அதுவும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. சில கம்பெனிஸ்லாம் பார்த்தோம்னா ஜிக்ஸாக்கா இருக்கும் பாருங்களேன். இதுல கன்சிக்யூட்டிவா அப் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்கு. 3 இயர்ஸ்ல 58%. இது அடுத்த தடவ 1% எக்ஸ்ட்ராவா 59% இருந்தா போதும் அவனுக்கு. ஸ்டாக் பிரைஸ் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 5 இயர்ஸ்ல 14% ஆனா 3 இயர்ஸ்ல 13% இருக்கு. லாஸ்ட் இயர் 14% ஆவரேஜ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ, இப்ப இது வந்து லாஸ்ட் இயருக்கும் 5 இயர்ஸோட ஆவரேஜுக்கும் ஈக்குவலா இருக்கு. அப்ப கம்பெனி வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் பட வேண்டாம். இவனுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நெட் ரிசர்வ்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? நெட் ஒர்த்ல வந்து அவங்க அங்க இருக்கக்கூடிய பிக்ஸட் அசெட்ஸ் எல்லாம் போக, அதுக்கப்புறம் கேஷ் ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க,
கரண்ட்டா மார்ச் மாசம் க்ளோஸ் பண்ணும்போது ரூ. 1243,00,00,000. இது போன தடவ காட்டிலும் ரூ. 100,00,00,000 கூடன்னா 10% கிட்டத்தட்ட கூட. நான் சில்லறைய விட்டுட்டு 1200ன்னு மாத்திரமே வச்சுக்கிறேன். 10% இங்க கூட இருக்கு. அது வந்து இப்ப செப்டம்பர் மாசம் அது ஒரு ரூ. 100,00,00,000க்கு மேல எழுத்திட்டு போயி, இன்னொரு 10% மேல ஏத்தி வச்சிருக்கு. இது வந்து ஃபர்தரா செப்டம்பர் மாசம் இப்பதான் செப்டம்பர்ல தான் இருக்கு. மார்ச் மாசம் இது கூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பாரோயிங்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மார்ச் மாசம் 2023ல பார்த்தோம்னா 486 இருக்கு. இது கடன் அடைச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. 2021ல 691,00,00,000 இருந்து 2022ல ரூ. 592,00,00,000 கிட்டத்தட்ட ரூ. 100,00,00,000 கடன் அடைச்சிருக்கிறான். அதே மாரி மார்ச் மாசத்துக்கு இன்னும் ஒரு ரூ. 100,00,00,000 கடன் அடைச்சிருக்கிறான். செப்டம்பர் மாசத்துக்கு ஒரு ரூ. 10,00,00,000 கடன் அடைச்சிருக்கிறான். ஸோ, இப்ப கடன அடைச்சுக்கிட்டே வரான். டெப்ட் ஃப்ரீ ஆக்கிக்கிட்டே இருக்கணுங்கிறதுல அவென் வந்து கரெக்ட்டா போய்க்கிட்டே இருக்கிறாய்ங்க. ம இது வந்து அ சாரி. ஆமா, அடைச்சிருக்கிறான். அதே சமயத்துல பாரோயிங்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. பாரோயிங்ஸ் லாங் டெர்ம் பாரோயிங்ஸும் கீழ குறைஞ்சுட்டு தான் வந்திருந்திருக்கு. ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டிருக்கு. ரூ. 100,00,00,000 ஃபிக்ஸட் அசெட்ஸ் இன்கிரீஸ் ஆகிட்டிருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்டும் இன்கிரீஸ் ஆகிட்டிருக்கு. இப்ப நம்ம வந்து இவனுடைய பேலன்ஸ் ஷீட்ட பார்த்தோம்னு வச்சுக்குவோமே, இங்க வந்து டோட்டல் நான் கரண்ட் அசெட் பேலன்ஸ் ஷீட்ட பார்த்துருவோம். டோட்டல் நான் கரண்ட் அசெட் ரூ. 2,500,00,00,000 இருக்கு. டோட்டல் நான் கரண்ட் லயபிலிட்டி வந்து ரூ. 362,00,00,000 இருக்கு. ஸோ, அப்ப இதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஒரு 8 டைம்ஸ் போட்டுக்கலாமா? 8 டைம்ஸ் தான் 8 டைம்ஸ் அசெட்டே கூட இருக்கு. M1 24 M1 24 ஒரு 7ன்னு போட்டோம்னா 7 மடங்கு அசெட்டே கூட இருக்கு. 7 மடங்கு அசெட் கூட இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 11% 10%ன்னு வச்சுக்கலாம். 10லேருந்து ஒரு 12% இருக்கு. அப்போ 0.1213 அந்த ரேஞ்சில தான் இவனோட லாங் டெர்ம் கடனும் இருக்கும். கேஷ் ஃப்ளோவ பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இன்கம் ஃப்ரம் கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன் பாசிட்டிவா இருக்கு 359. இது போன தடவைய காட்டிலும் ரூ. 40,00,00,000 கூட இருக்கு. இப்ப இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 359ங்கிறத இவன் எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத 2 டைமென்ஷன்ல பார்க்குறோம். ஒண்ணு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, இன்னொன்னு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இந்த 2 டைமென்ஷன்ல பார்க்கும்போது, பிக்ஸட் அசெட்ஸ் பர்ச்சேஸ்டு வந்து ரூ. 58,00,00,000 புதுசா வாங்கியிருக்கிறாங்க. பிக்ஸட் அசெட் சோல்டு ரூ. 14,00,00,000. ஏன் இங்க இடத்துல சோல்டு ஆகுது அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு லாரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 15 வருஷம் இல்லாட்டி இதோட எஃபிஷியன்சி முடிஞ்சு போச்சு. அது கிலோமீட்டர் முடிஞ்சு போச்சு, இல்லாட்டி 15 வருஷம் ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னாக்க, அத வந்து கழிச்சு விட்டுட்டு புது லாரி தான் வாங்குவாங்க. அப்ப புதுசு ஒண்ணு வாங்கியிருப்பாங்க. அந்த பழச வந்து ஸ்கிராப்புக்கோ இல்லாட்டி ரீசேலுக்கோ போட்டிருப்பாங்க. ஸோ, அப்ப இந்த மாதிரியான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப வந்து இத வந்து இவங்க கொஞ்சம் சேல் பண்ணிட்டு, புதுசுக்குள்ள வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் சோல்டு எதுவும் இல்ல. இன்வெஸ்ட்மென்ட் சோல்டு எதுவும் இல்ல. அதே மாரி இப்ப இன்ட்ரஸ்ட் ரிசீவ்டு வந்து 4 இருக்கு இன்வெஸ்ட்மென்ட்ல. அப்ப இவனுக்கு இங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிக்ஸட் அசெட்ஸ் வந்து ரூ. 58,00,00,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். புரோசீடிங் டூ பாரோயிங்ஸ் ரூ. 360,00,00,000 புதுசா கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதே சமயத்தில ரீபேமெண்ட்டும் ரூ. 368,00,00,000 பண்ணியிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ரூ. 40,00,00,000 எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப ஃபினான்ஷியலா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சுட்டு நெட்டா வந்து பிளஸ்ல இருக்கா? மைனஸ்ல இருக்கான்னா, பிளஸ்ல இருக்கு. அப்ப ஃபினான்ஷியலா இவங்க கமாண்டிங்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவனோட டெப்டார்ஸ் டேஸ் வந்து 35 ஆயிருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து 35 நாளா இருக்கு. இது போன தடவை காட்டிலும் 4 நாள் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 13%க்கு வந்துட்டுருக்கு. இப்ப இவனோட இந்த சைடு சஜஷன்ஸ் இதெல்லாம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். எல்லாத்தோட பெர்சன்டேஜும் நம்ம பார்த்துட்டோம்.
எபிட்டா ஆனுவல் மார்ஜின் வந்து 27% இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 16% இருக்கு. 16%லாம் நல்லா இருக்கு. பேசிக் இபிஎஸ் ஆனுவல் வந்து 4.8 இருக்கு. அதுவுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல கம்பெனியா தான் இருக்கு. இப்ப இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ட பார்ப்போம். அவன் அச்சீவ் பண்ணுவானா, மாட்டானாங்கிறத பார்க்கணும்ல. நமக்கு வந்து இப்போ வந்து டிடிஎம் வந்து ரூ. 1400 கோடி. டிடிஎம் டோட்டல் சேல்ஸ் வந்து ரூ. 1400 கோடி. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 361. நெட் ப்ராஃபிட் 253. இதுதான் டிடிஎம்ல இருக்கு. இப்ப இவன் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ல 2 குவார்ட்டரோட ரிசல்ட்ல அவன் அச்சீவ் பண்றானான்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ரூ. 730 கோடி அச்சீவ் பண்ணியிருக்கிறான். அப்ப இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 720 கோடி ரூபாய்க்கு இருக்கு. இது வந்துட்டான்னா சந்தோஷம் தான். வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க, ஸ்டாக் பிரைஸ் மேல ஏறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 361 வந்து கிராஸ் ப்ராஃபிட் எடுக்கணும். இப்ப வந்து பார்த்தோம்னாக்க, இங்கிட்டு ஒரு 100ன்னு வச்சுக்குவோம், இங்கிட்டு ஒரு 80ன்னு வச்சுக்குவோம். 180க்கு எடுத்துட்டான். அப்ப அதையும் நெருக்கிட்டான். 360க்கு 50% வந்துட்டான். கூட தான் போயிருக்கும். ஆனா நம்ம வந்து 160ன்னு வச்சுக்கிறோம். நெட் ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரூ. 250 கோடி டிடிஎம் இருக்கு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ரூ. 130 கோடி. ஸோ, அப்ப அதையும் வந்து 50% 2 குவார்ட்டர்ல அவன் வந்து எடுத்து வச்சிருக்கிறான். அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இத அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இவனோட ஃபோர்காஸ்டட் ரிசல்ட் வந்து என்ன வருது? இவனோட பாசிட்டிவ் பார்த்தோம்னா வச்சுக்கங்களேன், புக் வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்படிங்கிறதை அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ஜோன் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஜோன் வந்து பிஇ ஜோன் வந்து பார்த்தோம்னா, ஃபுல்லஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரியலைசேஷன். ரியலைசேஷன்க்குள்ள ஃபுல்லா போயிட்டான். இப்ப நம்ம என்ட்ரி எடுக்கணுமானாக்க, திருப்பி புக் வேல்யூ, பிஇ வேல்யூவோட மார்க்கெட் பிரைஸ் ரீசெட் ஆகும்போது தான் போகணும். இந்த மாரியான சூழல்ல, இப்படி நமக்கு வந்து ரெட்ல காட்டிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து செல் ஜோனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடைச்சு மேல போயிட்டு இன்னும் கொஞ்சம் 100%லேருந்து 200%ஆ கூட மாத்தலாம். அது வேற விஷயம். ஆனா, இந்த இடத்துல என்டர் ஆகணுமானா, ஒரு பெரிய குட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த இடத்துல என்டர் ஆக மாட்டாங்க. அது வந்து ரீசெட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் டெக்னிக்கல்ல போய் ரீசெட் எங்க ஆகுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். சரி, இது பிஇ ரேஷியோல இருக்கக்கூடிய வேல்யூ. இதே இது பிபி ரேஷியோல இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தோம்னா, அதுலயும் 99% ரியலைஸ் ஆயிருச்சு. அப்ப அது திருப்பி இந்த கிரீன் கலர் ஜோன்க்குள்ள வரும்போதோ, இல்லாட்டி இந்த இடத்த பார்டர்க்குள்ள டச் பண்ணும்போதோ மாத்திரம் தான் கரெக்ஷன் ஆயிட்டு மேல இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம டெக்னிக்கலா போறதுக்கு முன்னாடி பிஇ, பிபியோட ஜோன பார்த்தோம்னாக்க செல் ஜோனுக்கு வந்திருக்கு. என்னதான் அந்த சைடு அப் ட்ரெண்ட் காட்டிக்கிட்டு இருந்தாலும், நல்ல இன்வெஸ்டர்ஸ் இப்ப என்டர் ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது ரீசெட் ஆகும்போது தான் என்டர் ஆவாங்க. சில பேர் ஷார்ட் டெர்ம்ல ப்ராஃபிட்டுக்காக போறவங்க என்டர் ஆயிட்டு ஒரு மினிமம் ப்ராஃபிட் எடுத்துட்டு அவங்க வெளியில வருவாங்க. அவங்களெல்லாம் நம்ம கணக்குல சேர்க்க முடியாது. நம்ம ஒண்ணு வாங்கி போட்டோம்னா, திருப்பி அது ஒரு ஒரு ஒ ஒ 1 மடங்கோ, இல்லாட்டி 1 1/2 மடங்கோ இன்கிரீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 0.5, 1, 1.5, 2 இந்த ரேஞ்சில இன்கிரீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றது தான் நம்ம மாரியான பிஹேவியர்ல இருக்கக்கூடிய, பிராக்டிஸ்ல இருக்கக்கூடியவங்க. சில பேர் வந்து அந்தந்த வாரம் புக் பண்றது, மாசம் புக் பண்றது இப்படிலாம் பண்ணுவாங்களா? அந்த ஆட்டையெல்லாம் நம்ம விளையாடுறதில்ல. நம்ம கீழ வாங்கி போடுவோம், மேல வந்து வித்துக்குவோம். பொறுமையா நம்ம பண்ணக்கூடியோம். இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் சைக்காலஜி. ட்ரேடிங் சைக்காலஜி பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ அப்புறமேட்டுக்கு போடுவோம். அத பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அத பண்ணுவோம். ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்து இது வந்து செல் ஜோனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ரொம்ப ஹை பிபில போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா நாள தொட்டுட்டு இப்ப ரீசெட் ஆயிட்டு இருக்கிறான். நாள தொட்டுட்டு ரீசெட் ஆயிட்டு இருக்கிறான். அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படிப்பட்ட இந்த ஸ்டாக்க வந்து நம்மளோட இதுல என்ன சொல்லுது? எது நம்மளுடைய அ கால்குலேஷன்ல என்ன சொல்லுது? என்ட்ரி பாயிண்ட் வந்து கேட்வே வந்து 97 எடுத்துக்கலான்னு சொல்லுது. 136 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுது. 151 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காட்டுது. 190 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காட்டுது. என்னோட ஸ்பெஷலா நான் போடக்கூடிய ஒரு எஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜில இது வந்து என்னன்னாக்க 85க்கோ, 78க்கோ இல்ல அதுக்கும் கீழேயோ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு காட்டுது. ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும்?
இந்த இடத்துல இந்த மாரி கீழ இறங்கும்போது வாங்கி பார்த்துட்டு, நம்மளோட இது என்னுடைய ஸ்பெஷல் கால்குலேஷன். இந்த ஃபார்முலா வேற யாரும் யூஸ் பண்றாங்களா எனக்கு தெரியாது. பட் நான் என்னுடைய ஸ்பெஷல் கால்குலேஷன். ஸோ, இப்ப இந்த ஸ்பெஷல் கால்குலேஷன்ல வந்து 165 வரைக்கும் இது மேல ஏறுது, ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப அப்ப எப்ப வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 90, 100 கீழ வந்து 85ஓட ரிவர்ஸ் ஆச்சுன்னா, அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்ல 85க்கும் கீழ இறங்குது அப்படின்னு சொன்னா, எங்க ரிவர்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாங்கிறத இந்த இடத்துல நம்ம காட்டுது. நான் சார்ட் எல்லாம் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்குவேன். என்னுடைய மைண்ட்ல அலர்ட்ல மார்க் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் தான் நான் அதுக்குள்ள போவேன். இப்ப நம்ம வந்து சார்ட்ட பார்த்துருவோம். சார்ட்ல வந்து 1 வீக் சார்ட் எவ்வளோ அழகா மேல ஏறி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி மேல ஏறி இருக்கு. இப்ப இது 179, அதாவது ஃபிபனாசி நான் வந்து ரீட்ரேஸ்மென்ட் போடல. இதுக்கு வந்து நான் வந்து ட்ரெண்ட் பேஸ்டு போட்டிருக்கிறேன். ஏன் ட்ரெண்ட் பேஸ்டு போட்டிருக்கிறேங்கிறத இங்க நம்ம வந்து 6 மந்த்ஸ்ல பார்ப்போம். 6 மந்த்ஸ் கேண்டில்ல ரொம்ப தெளிவா இருக்கும். ட்ரெண்ட் பேஸ் போறதுக்கு. இந்த 6 மந்த்ஸ் கேண்டில்ல பார்த்தீங்களா, கரெக்ட்டா மேல ஏறிட்டு, திருப்பி கரெக்ஷன் வந்துட்டு, திருப்பி மேல ஏறி இருக்கு. இது கரெக்ட்டா வந்திருக்கா? இத இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். எல்லாம் ஒண்ணுதான். அது டிஸ்டன்ஸ் வந்து கூடணும். பிரைஸ் மேல கீழ ஏறும்போது தான் பிரச்சனை. இது. இது வந்து டிஸ்டன்ஸ் தான். ஸோ, இப்ப இந்த இடத்துல கரெக்ட்டா வந்திருக்கா? இந்த இடத்துல ட்ரெண்ட் பேஸ் போடக்கூடாது. இங்கேருந்து ரீட்ரேஸ்மென்ட் தான் போடணும். அப்ப இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மென்ட்ட போட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். இது 2015ல இருந்த வேல்யூ. அத ரீட்ரேஸ்மென்ட் போட்டோம்னாக்க 1.618 எங்க வருது? எல்லாம் ஒரே ரேஞ்ச் தான் வருது. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ரேஞ்ச் தான் வருது. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே ரேஞ்ச் தான் வருது. அப்ப இவன் 1.618 உடைக்கிறதுக்கு அப்ப இவன் 1.618 வர்றதுக்கு 172 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நம்மளால இங்க புரிஞ்சுக்க முடியுது. நண்பர்களே, நல்ல ஒரு ஸ்டாக்க வந்து இந்த மாரி ஒரு ரீட்ரேஸ்மென்ட்லலாம் செட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், 2.618 வந்த உடனே, நீங்க அதுக்கப்புறம் மேல போவான்னு வாங்கவே வாங்க வேண்டாம். அவன் அது கீழ ரீசெட் ஆயிட்டு மேல வருவான். இல்லாட்டி சைட்வேஸ்லயேவாது போயிட்டுருப்பான். இப்ப ஹெச்ஏஎல் எடுத்தீங்கன்னா 2.618 இங்க வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த ஸ்ப்ளிட் இந்த மாரிலாம் போட்டு திருப்பி சைட்வேஸ் எடுத்து இந்த சைக்கிள ஃபினிஷ் பண்றதுக்கு 4.618 வரைக்கும் போகும். 4.618 வரும்போது இந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அடுத்த சைக்கிள் வரப்போதுன்னு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து 2.618ங்கிறது மிட்வே ஆஃப் த சைக்கிள். 50% ஆஃப் த சைக்கிள். இந்த இடத்துல 2.618. அதுல இருக்கக்கூடிய ஒரு 30%, 38% தான் 1.618. சரிதானுங்களா? அ இந்த மாதிரி நம்ம வரும்போது 2.618 வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ரீசெட் ஆயிட்டு திருப்பி மேல ஏறணும். இல்லாட்டி சைட்வேஸ்லயே போய் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேல ஏறணும். அந்த சமயத்துல ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கும். இத டச் பண்ணும்போது. அதனால 2.618ல வந்து ரீசெட் ஆன கம்பெனிஸ வேணா நம்ம போகணுமே தவிர்த்து, ரீசெட் ஆகாம இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த கேட்வேவ பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து 37 இருக்கு. 37ங்கிறத 4ஆ நம்ம போட்டோம்னா 160. கணக்கு பண்ணினோம்னா 160. 40ன்னு வச்சோம்னா 4ஆ போட்டோம்னா 160. இதே இது 5ன்னு போட்டோம்னு வச்சுக்குவோம். 37 இன்டூ 5ன்னு போட்டோம்னா 185. அப்ப 4.5ன்னு போடுவோம். 37 இன்டூ 4.5ன்னு போட்டோம்னா 166. 4.5, 4.8ன்னு நம்ம போட்டோம்னாக்க 172 கிட்டக்க வரும். ஸோ, அப்ப 165, 152, 165, 172, 1.618 வரைக்கும் போயிட்டு, இது ரீசெட் ஆயிட்டு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் இப்பவே வந்து பிப்ரவரி, மார்ச்சோட இவன் மேல ஏறப் போறானா, இல்லாட்டி கீழ இறங்கப் போறானாங்கிறத, இந்த டிசம்பர் குவார்ட்டரோட ரிசல்ட்ட ஒட்டி ஒண்ணு கீழ அடிச்சுட்டு கீழ ஒரு ஒரு பாயிண்ட் இறங்கிட்டு, திருப்பி மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கிறோம்,
இந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு இவன் சப்போஸ் வந்து அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ட பேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு அடிச்சுட்டு கீழ இறக்குறாய்ங்க அப்படின்னு சொன்னாக்க, எவ்வளோ இறங்கி டர்ன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வாங்கணும். அது மார்ச் மாசத்துக்குள்ள இவ்வளோ தூரம் போறானாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்னும் எவ்வளோ இருக்கு? ரூ. 50 தானே இருக்கு. ரூ. 50ங்கிறது மார்ச் மாசத்துக்குள்ள ஏறுவானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இல்லைன்னா இந்த ரிசல்ட்டோட அப்படி கொஞ்சம் கீழ இறங்கிட்டு திருப்பி மேல ஏறும்போது நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இப்ப 618 வந்து எவ்வளோ ரூவா இருக்கு? ரூ. 74 இருக்கு. அதுதான் நமக்கு இங்க பாருங்க ரூ. 78ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த இதுல ஒரு ரூ. 2 ரூ. 3 முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்குவோமே. இந்த இடத்துல காட்டிக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி லோ என்ட்ரியோட லெவல் நமக்கு வந்து 72ன்னு காட்டிக்கிட்டு இருக்கா? ஸோ, இப்ப இத பேஸ் பண்ணி இவன் எவ்வளோ தூரம் இறங்குறான்? எவ்வளோ தூரம் ஏறப் போறாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இவன் எங்க இறங்கிட்டு இருக்கிறானா, ஏறிட்டு இருக்கிறானாங்கிறத ஒன் டேல பார்த்தோம்னாக்க, ஒன் டேல அவன் என்ன ஏறிக்கிட்டு, இப்ப கரெக்ஷன் இறங்கிக்கிட்டு இருக்கிறான்னு காட்டுது. பெரிய கேண்டில் ப்ரீவியஸ் லோவ உடைச்சுட்டான் பாருங்க. ப்ரீவியஸ் லோவ உடைச்சுட்டான். அப்ப அடுத்த கேண்டில் இன்னும் கொஞ்சம் லோவ உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க, 108 108 ரேஞ்ச் 50% அதையும் உடைச்சு கீழ இறங்கினான்னாக்க, நமக்கு வந்து இந்த 96, 97 இந்த ரேஞ்சோட திரும்பினான்னாலும் என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்ல அதுக்கும் கீழ 90க்கும் கீழ இறங்குறானோ, அதுக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல 72 வரைக்கும் இறங்குறானான்னு பார்த்துட்டு, அங்கிட்டு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி எங்க திரும்ப போறான், திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 108 இல்லாட்டி இந்த சைடு வந்து 98, 99ஓட திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துறக்கூடாது. எப்போதும் 78 வரைக்கும் வருவான்லாம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த 98 அந்த ரேஞ்சில திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துறக்கூடாது. இத நம்ம வந்து இப்படி போட்டு வச்சுக்குவோம். ஸோ, அப்ப எந்த இடத்துல திரும்பினாலும் சரி, நம்ம அந்த இடத்துல வாங்கி போட்டுட்டு, அடுத்த டார்கெட்டுக்காக வெயிட் பண்றது தான் நல்லது. இப்ப 1 ஹவர்ல இந்த மாசத்துக்கு ஏறி முடிச்சுட்டானான்னா, ஏறி முடிச்சுட்டான்ங்கிறது தான் இது காட்டுது. பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஸ்லோப் ஆயி போச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஸ்லோப் ஆயிப்போச்சு பார்த்தீங்களா? அப்ப ஸ்லோப் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, இவன் கீழ இறங்கிட்டு, ரீசெட் ஆயிட்டு மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல எங்க வரைக்கும் ரீசெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல 103 கிட்டக்க ரீசெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி 1 ஹவர்ல 103னாக்க, 1 டேல 100க்கு கீழ 100 ஒட்டி அந்த ரேஞ்சுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் கீழ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் 91 இந்த ரேஞ்சுலயும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சப்போர்ட்ல நம்ம எடுத்துக்கிறோம். சரி இப்ப இவனுடைய சப்போர்ட் வந்து எந்த ரேஞ்சுல இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கேட்வே வந்து 83, 44, 29 இந்த ரேஞ்சில எங்க இறங்கினாலும் நமக்கு பெனிஃபிட் தான். 83 கீழ இறங்குமாங்கிறது சந்தேகம். ஆனா, நம்ம வந்து அந்த ரேஞ்சில வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஆம். அதனால கேட்வேவ நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா, இப்ப வந்து பிப்ரவரி வந்துருச்சு. இந்த ஜனவரி டிசம்பர் ரிசல்ட்டோட ஒட்டி அவன் வந்து மேல ஏறப் போறானா, இல்லாட்டி கீழ அடிச்சு கீழ வந்து இறங்கி கரெக்ஷன் எடுத்துட்டு போறானாங்கிறது நமக்கு தெரியாது. பார்த்துட்டு வாங்கிக்குவோம். 1 ஹவர்ல டவுன் சைடு ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1 டேல இன்னும் டவுன் சைட் ஃபார்ம் ஆகல. 1 டேல டவுன் சைட் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா, சரசரன்னு வித்துருவாய்ங்க. 1 டேல இன்னும் டவுன் சைட் ஃபார்ம் ஆகல. எவ்வளோ இறங்குறாங்கிறத பார்த்துட்டு, நம்ம வந்து அ வாங்குவோம் அப்படிங்கிறது. டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகல. கீழ இறங்கிட்டு இருக்கு. டவுன் ட்ரெண்ட் இன்னும் ஃபார்ம் ஆகலைங்கிறது தான் புரிதல். எவ்வளோ இறங்குறாங்கிறத பார்த்துட்டு, அந்த இடத்துல திரும்புற இடத்துல வாங்கிக்குவோம். நன்றி நண்பர்களே!